இன்னைக்கு காலையிலேயே ஒரு பதிவு வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இந்த முகநூறில் இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் வந்து த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அது ஒரு விஷமத்தனமாக அந்த ஒரு கருத்தை தெருநாய்கள் விவகாரத்தில் அவர் எழுதியிருந்ததை நான் வந்து பதிவு பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன் முக்கியம்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க தெருநாய்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் கடந்த 10 வருஷங்களாக எவ்வளவோ பேருக்கு தெரியும், என் கூட இருக்கவங்களுக்கு, காடுகளில் அந்த இரவு நேரத்தில் வனத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த யானைகளை வந்து திரும்பவும் வனப்பகுதிக்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த பணிகளில் வந்து நாங்கள் வனத்துறையோட இணைஞ்சு ஈடுபட்டு திரும்ப 12 மணி, 1 மணி, 2 மணி, விடிய காலம் 3 மணி இப்படியெல்லாம் கூட திரும்பி கோயம்புத்தூர் சிட்டிக்கு வருவோம். அந்த மலையடி வாரத்தில் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு வந்து வந்திருக்கோம் விடிய காலையில் கூட. அந்த 2015, 17 காலகட்டங்களில் கூட இந்த அளவுக்கு வந்து நாய் தொலையை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்னா இரவு நேர பணியில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வருத்தம் மிக அதிகமாக தெரியும். இந்த அளவுக்கு இந்த தெருநாய்கள் வந்து மிக அதிகமாக கூடி வண்டியே ஓட்ட முடியல. இத்தனைக்கும் விலங்குகளோடு நல்ல ஒரு பழக்கத்தில் இருக்க எங்களுக்கே சமயத்தில் அந்த வண்டியை நிறுத்தி இல்லை ரொம்ப கவனித்து அதை பார்த்துட்டு அப்புறமா வந்து வண்டி ஓட்டிட்டு வரக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு தெருநாய்கள் பிரச்சனையில உச்சத்தில் இருக்கு. ஆக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையில திரும்ப திரும்ப ஒரு தப்பை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இங்க இருக்கிறவங்க வந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அது அதாவது ஒரு முறை நடக்கலாம், இருமுறை நடக்கலாம், திரும்ப திரும்ப நடக்கிறதுனால இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாவே நான் போடுறேன். இன்னைக்கு அந்த நியூஸ்ல வந்து அவர் சொல்றாரு, நிறைய விஷயங்களை சொல்றாரு. 27,000 பேரை கடிச்சிருச்சு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா வந்து ஃபால்ஸ் டேட்டா. ஏன் அப்படின்னாக்க, இவ்வளவு டாக் பைட் கேசஸ் இல்லை. ஆக்சுவலாக டாக் பைட் கேசஸ் வந்து கடந்த நேஷனல் ஆர்டியிலே வந்து டேட்டா எடுத்ததுபடி கடந்த 5 வருஷத்துல மொத்தமாக 80 லட்சம் பேரை தமிழ்நாட்டில் வந்து கடிச்சிருக்கு. இந்த நாய்க்கடி கேஸ் போக விபத்துக்களை இதில் குறிப்பில்லை. ஏன்னா நாய் குறுக்க வந்து விழுந்து அடிபடுற கேசஸ் நிறைய இருக்கு. இன்னும் அது அஃபீஷியலாக ரிஜிஸ்டர் செய்யப்படலைன்றது ஒரு விஷயம். இதில் குறிப்பாக வந்து அவர் இந்த பதிவு முக்கியம் அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹியூமன் அனிமல் சொசைட்டிங்கிற ஒரு என்ஜிஓ வெளிப்படையாக சொல்லணும்னா 12 வருஷத்துக்கு மேலே இந்த கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவ்வளவு வெளிநிதிகளை வாங்கி கொண்டு இந்த பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு டாக் பாப்புலேஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். 12 வருஷமாக நாங்கள் ஏபிசி பண்ணுறோன்னு சொல்கிற ஒரு அமைப்பு, மேனகா காந்தியோட நேரடியாக ஆதரவு பெற்ற அமைப்பு. பல முறை அதிகாரிகள் இதை பற்றி கேள்வி கேட்கும் போதெல்லாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து மேனகா காந்தி உடனே கூப்பிட்டு அவங்க நல்லா தானே பண்ணுறாங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவங்களே இருக்கட்டும் அப்படின்பாங்க. இது வந்து இப்போ இருக்கிற அஃபீஷியல் வரைக்கும் மேனகா காந்தி ஃபோன் பண்ணி பேசினாங்கிறத நாங்கள் அடித்து சொல்ல முடியும். இதில் இன்னொரு குதர்க்கமான விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவங்கள தவிர வேறு யாரும் வந்து இந்த ஸ்டெர்லைசேஷனில் வந்து இந்த தெருநாய்கள் கட்டுப்பாட்டில் வந்து பங்கெடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மொனோப்பொலியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எய்மில் வந்து நிறைய வேலைகளை இங்கே வாலண்டியர்ஸ்ன்ற பேரில் உருவாக்கி வச்சு யாராக வந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இல்லை குறிப்பாக நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன். இதே பிஎஃப்ஏ கோயம்புத்தூர் யூனிட் 2ல கல்பனா வாசுதேவன் சொல்லி ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க ஸ்டேட் ஆஃபீஸராகவும் இருந்தாங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டில். அவங்களுக்கு உக்கடம் ஏபிசி சென்டர் வந்து உருவாக்கி கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ 20,000 நாய் வந்து அவங்க சர்ஜரி பண்ணி காமிச்சிருந்தாங்க. நான் சொல்றது இந்த பீரியட் ஆஃப் 2016-17 சொல்றேன். 16-17 20,000 நாய் வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சிருந்தாங்க. அந்த 20,000 நாய் வந்து சர்ஜரி பண்ணி முடிச்சுன்னா அந்த உக்கடம் ஏபிசி சென்டருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதை வந்து அப்போதைய மக்கள் வந்து தெருநாய்களை வந்து இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து மூடினாங்க. அதற்கு அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, 12 வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் உக்கடம் வருது. உக்கடத்துல 2.5 வருஷத்துல பெரிய ரிசல்ட் வந்தோடனே இவங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போனால் வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 2,000 நாய் தான் பண்ணியிருந்தோம். 1,500 2,000 நாய் தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே தாண்டதே கிடையாது. கேட்டால் 1,008 சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாநகராட்சி மிக தெளிவாக அது தெருநாய்கள் கருத்தடை மையம் சொல்லி சீர்நாயக்கம்பாளையத்தில் அறிவிச்சிருந்தாலும் அதில் தான் அத்தனை விதமான சட்டவிரோதமான காரியங்களும் இந்த ஹெச்ஏஎஸ் வந்து அரங்கேற்றாங்க. நான் உங்களை காட்டுறேன். அவங்க மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் போடுவாங்க. 152 இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ரொம்ப குறைவாக இருக்கும், மற்ற ஆக்டிவிட்டி தான் இருக்கும். அதாவது மாநகராட்சி
எந்த வேலைக்காக கொடுத்ததோ அதை செய்யாம தன்னோட என்ஜிஓவோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்கு வந்து செஞ்சுட்டு இருந்தது. இதுல இன்னும் குறிப்பா என்னன்னா, ஏற்கனவே WVS வேர்ல்டு வைடு வெட்டினரி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறான காரியத்தை செஞ்சாங்க. அதற்கு எதிராக முரளிதரன் என்பவர் வந்து WP 22708 ஆஃப் 2003 வந்து ஒரு கேஸ் போடுறாரு. அதில் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் வந்து அதில் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அஃபிடவிட்டில் வந்து தெளிவாக குறிப்பிடுறாரு. அது ஏற்கனவே நான் முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இவங்க வந்து தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலில் அனுமதியே பெறாமல் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையும் இவங்க அனுமதி கிடையாது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து மாணவர்களை வந்து அழைத்து கொண்டு வந்து இங்கே இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க பண்ணியிருக்காங்கன்றத வெளிப்படையான குற்றச்சாட்டாகவே சொல்கிறாரு. இதில் அவங்க வாங்கின அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அவர் தெளிவாக போடுறாரு. அவரோட ஒவ்வொரு அஃபிடவிட்லையுமே சொல்கிறாரு 42 கோடி 30 கோடி பூரா பெரிய அமௌண்ட்டு, எதுவுமே சின்ன அமௌண்ட்டில் இவ்வளவு காசு வந்து இந்த வாங்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸில் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் தெளிவாக சொல்கிறாரு, எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களை அழைத்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த அத்தாரிட்டியில் அவங்க விசா வாங்கும்போதே மிக தெளிவாக நான் இந்த பர்பஸுக்கு தான் வர்றேன், இந்த சர்ஜரியை நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு மிக தெளிவாக சம்மந்தப்பட்ட துறையில் சொல்லணும். ஆனால் இந்த ஹியூமன் அனிமல் சொசைட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நல்லா பார்த்துக்குங்க, இப்படி ஒரு வெளிநாட்டினரை கூப்பிட்டு வந்து இவங்க நிதி கொடுக்குறாங்கன்ற காரணத்துக்கு உண்மையிலே இது சர்ஜரி தான் நடக்குதா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி இதை இவங்க நிதி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரியாது. இது நடந்திருக்கிறது கோவை மாநகராட்சியோட அஃபீஷியல் பில்டிங். கோவை மாநகராட்சியோட தெருநாய்கள் கர்த்தடைக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஃபீஷியல் சென்டரில் இந்த மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. கூடுதலாக இந்த மாதிரி வேலைகள்லாம் சர்ஜரி வேலைகளில் வந்து செய்ய ஈடுபடுத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய அஃபென்ஸ். இதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் வந்து பதில் சொல்ற நெருக்கடி நிச்சயமா நாளைக்கு வழக்கு வரும்போது, நீதிமன்றங்கள்ல வழக்கு வரும்போது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப கோடியா நிதிகளை வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, வருஷத்துக்கு 1000 1500 கணக்கு காமிச்சிட்டு இங்க கோடிகள்ல வாங்கிட்டு அந்த ஸ்டெரிலைசேஷன் சென்டர் முழுசாவே வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே ஓடுற மாதிரியான விஷயங்களை போயிடுச்சு. இத்தனைக்கும் இந்த ஹியூமன் அனிமல் சொசைட்டிக்கு வந்து வழுக்குப்பாறைன்ற அந்த இடத்துல வந்து ஒரு தனி ஷெல்டரே வந்து இருக்கு. அங்க ஷெல்டர்ல இந்த ஈவெண்ட் ப்ரோக்ராம் அவங்க தனிப்பட்ட முறையில் வச்சிருக்க அந்த ஷெல்டர்ல ப்ரோக்ராம் நடத்தாம இந்த கார்பரேஷன் ஃபெசிலிட்டி தான் தொடர்ந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த பத்திரிகையாளர்கள் அவர்களை தூக்கி வைத்து காட்டுறது அவர்களுடைய போட்டியாளர்கள். இது ஒரு மோசமான விஷயம். என்னன்னா, ஹியூமன் அனிமல் சொசைட்டிக்கு போட்டியாக வரக்கூடியவர்களை வந்து நீங்க ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்க மேல அலிகேஷன்ல வந்துச்சுன்னு மறைமுகமா அதிகாரிகள் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது ஒரு வழக்கமாகவே இதை வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க இருக்க சில பத்திரிகையாளர்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ல என்னன்னா, இதுல ரிட் பெட்டிஷன் நம்பர் 6011 ஆஃப் 2018 32593 ஆஃப் 2017 இந்த ரெண்டு கேஸ்லயுமே என்ன சொல்றாங்க, இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம அவங்களோட சர்டிஃபிகேட் வாங்காம நீங்க வந்து ஏபிசி பண்ணிருக்க கூடாது. ஏபிசி சென்டர்ஸ்ல வந்து கட்டாயமா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்ரூவல் வாங்கி இருக்கணும் அப்படின்னு வந்து அதில் தெளிவாக சொல்றாங்க. அதில் வந்து கோர்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சிசிஎம்சி கார்பரேஷன்ஸ் வந்து இன்னும் போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் போடலை, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபிசி இஷ்யூ அப்ரூவல் இஷ்யூவில் உண்மையிலே சில பிரச்சனைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு முழுக்க 12000 பஞ்சாயத்து இருக்குது, 1000 இது பேரூராட்சிகள் இருக்குது, 120 முனிசிபாலிட்டி இருக்குது, 15 மாநகராட்சி இருக்கு. ஒவ்வொரு முறையும் அங்க டெல்லிக்கு அப்ளை பண்ணி ஆன்லைன்ல கிளியர் பண்ணி வாங்குறதுல ஒரு சில அடிப்படை சிக்கல் இருக்கு. இன்னொன்னு, அந்த விதி வந்து புது ஏபிசி ரூல்ஸ் 2023 புதுசா வந்திருக்கு. அந்த 2023 ரூல்ஸ்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா கம்யூனிட்டி டாகா வந்து ட்ரீட் பண்றது, ஃபீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் சேர்த்துறதுனால அதற்கு எதிராகவும் இந்த சமூக ஆர்வலர் முரளிதரன் அவர்கள் வந்து வழக்குக்கு போயிருக்காரு. அப்ப இரண்டுமே ஹைகோர்ட்ல சேலஞ்ச் ஆயிருக்கு.
இந்த சேலஞ்ச் ஆயிதான். அப்ப என்னன்னா அதிகாரிகள் இதுல நிலையான முடிவுகள் எடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா மிக தெளிவா பண்ணுவாங்க இந்த மேனகா காந்தி கேங். நான் சொல்றேன், ஏதோ ஒரு நாய், அதாவது ஒரு 100 நாய் பிடிக்கிறாங்கன்னா ஒரு நாய் கம்பல்சரி அடிபடுங்க. ஒரு 100 நாய்க்கு சர்ஜரி பண்றப்போ ஒரு நாய் கம்பல்சரி சஃபர் ஆகத்தாங்க செய்யும். இது மனிதனுக்காகட்டும் சரி, விலங்குகளுக்காகட்டும் சரி, இது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் எரரா கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இதை பூதாகரப்படுத்தி இதை அலிகேஷன் சொல்லிட்டு உடனே அதிகாரிகளை வந்து மிரட்டுறது, அவங்களுக்கு நோட்டீஸ் போட சொல்றது, ப்ரெஷர் பண்றது, இது ஒரு இது ஒரு டாக்டிஸா வச்சுக்கிறாங்க. அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன பண்றாங்க, எதுக்குப்பா இது பிரச்சனை, ஒரு இஷ்யூ வந்து நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான முடிவே எடுக்க முடியாம போயிடுது. இதுல நான் அவங்களுக்கு சொன்ன இன்னொன்னு சொன்னேன், டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கேசஸ் வந்து நான் சொல்றேன், ஃப்ரம் த பிகினிங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா நல்ல ஆர்வத்தோட வந்தவர்கள் தான். ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க செஞ்ச எல்லாமே வந்து இல்லீகாலிட்டி எப்படியெல்லாம் வந்து புகுத்தலாம் அப்படின்னா, இந்த டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கேஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ். அதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஏற்கனவே ஏடபிள்யூபிஐல வந்து ஒரு புகார் வந்து போகுது. அந்த புகார்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த லைசன்ஸும் கொடுக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனருக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இட்ஸ் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 4 மாசத்துல மார்ச் 2023 வந்து ஆக்சுவலாக ஜூலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 வந்து இவங்க சொல்கிறாங்க. பட் ஜூலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதாவது பெங்களூரில் இருந்து கொண்டு வந்து நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. அந்த லெட்டரை நான் சும்மா கொஞ்சம் வாசிக்கிறேன், கேளுங்க. It has recently come to our attention that Dogs of Coimbatore Vajra Foundation has entered into the partnership with unaccredited NGO named ASRA, which also lacks of valid registration certificate from AWBI for performing ABC procedure. ASRA falls under Karnataka jurisdiction and they cannot operate in Tamil Nadu. ஸோ கிளியர் கட்டாகவே இது ஆரம்பத்தில் இருந்தே இது வந்து ஒரு சட்டவிரோதமாக தான் இதுக்கு எல்லாமே உள்ளே வந்தாங்க. இப்பயும் சட்டவிரோதமாக தான் அது நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் இவங்க ஒவ்வொன்றா சொல்லி வராங்க, இவங்க என்னென்ன ஏபிசி ப்ரொசீஜர் வயலேஷன் பண்ணாங்க, வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, ஏபிசி சென்டரில் வந்து நாய் இறந்தது, அந்த மாதிரி கேசஸ்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் த கார்பரேஷன் கமிஷனர் டு ப்ரொமோட்லி ரிவோக் தேர் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் and expedite the authorization process by assigning the responsible to Animal Welfare Board of India recognized NGO. இது என்னைக்கு வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு 12/1/2024 மிக தெளிவாக வந்திருக்கு. இவர்களும் எவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்க என்னன்றதை வெளிப்படையாக இப்போ வரைக்கும் மாநகராட்சி வந்து ஆராய வேண்டியது அவசியம். இதில் தெளிவாக சொல்கிறேன், இந்த டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அஸ்ரா வந்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாலும் ஏதோ ஒரு 300 நாய் அந்த மாதிரி பண்ணுறதா வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. தட்ஸ் ஃபேக்ட். ஒரு 250 300 நாய் அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க. இதே உக்கடம் சென்ற 2023 ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் ஹியூமன் அனிமல் சொசைட்டி தான் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்ற அந்த ரெக்கார்டு எடுத்து வெளியில் போட்டால் தான் இந்த பிரச்சனையோட இன்னொரு சீரியஸ்னஸே புரியும். 1க்கு 2 ஏபிசி சென்டரை கையில் வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு 1500 நாய் 2000 நாய் வருஷத்துக்கு. அப்போ இங்கே மனிதர்கள் வந்து போராடி கடிபட்டு செத்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அது ஒரு பெரிய வியாபாரமாக போயிடுது. இன்னொரு கேஸ் அவங்க இதில் என்னன்னா, திரும்ப இது எதுக்காக இந்த ஒட்டுமொத்த இந்த கேம் நடக்குதுன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த பிராணிமித்திர என்ஜிஓ வந்து வயலேஷன் வந்து பண்ணாங்க மறுபடியும். அதாவது எண்ட் ஆஃப் த டே அந்த ரிப்போர்ட்டோட நோக்கம் வந்து என்ன வருதுன்னா, ஏற்கனவே வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்ட ஒரு என்ஜிஓவுக்கு மறுபடியும் ஏன் கார்பரேஷன் கொடுக்கணும். இது கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். இன்னைக்கு ப்ளூ கிராஸ் முதற்கொண்டு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திருநாள் விவகாரத்தில். ப்ளூ கிராஸ் சந்திச்ச அளவு கூட இங்கே பிரச்சனைகள் இருந்துச்சானா இல்லை. முதல்ல வந்து இந்த 3 சென்டரில் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டேட்டு அது சம்மந்தமான விஷயங்கள். சரி, இந்த பிராணிமித்திர கேஸ்க்கு வருவேன். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிசிஎம்சி வந்து வாலண்டியராக கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. வாலண்டியராக வந்து கொடுக்கல. அந்த ரிப்போர்ட்டுக்கு தெளிவாக தெரிஞ்சே இதை வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. இஷ்யூ வந்து இங்கே ரைஸ் ஆன உடனே ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவங்கள வெளியேற்றக்கூடாதுன்னே சொல்லிடுறாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்ற முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரே கொடுத்துட்றாங்க. அப்போ என்னன்னா, இவர்கள் தொடர்ச்சியாக, அதாவது என்ன பிரச்சனைனா, தன்னோட போட்டியாளர்கள் எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்றதுல இந்த ஹியூமன் அனிமல் சொசைட்டியை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப தெளிவாக அப்படியே நாசுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால்
இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட லெட்டரும் ஹைகோர்ட்டோட பேரிகார்டும் மறுபடியும் தான் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வச்சிருக்கு. இந்த பிராணிமித்திரன் கேஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அலிகேஷன் வந்தது, உடனே எழுதுனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் விசாரிக்க வேண்டிய அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, ஸ்டேட் அனிமல் வெல்ஃபேர் போர்டும் அல்லது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோ ரெண்டுமே கொடுத்த ரிப்போர்ட் கூடுதலாக இந்த கேஸ் ஹைகோர்ட் போய் ஹைகோர்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு இதெல்லாம் தான் வந்து ஒரு முடிவெடுக்க வச்சது. இதில் குறிப்பிடப்பட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் சில அமைப்புகள் கூட வேணும்னு நாம் கேட்டுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா 5 பேர் சேர்ந்து குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 25,000 நாயாவது ஸ்டெர்லைசேஷன், அதாவது ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறது, இல்லைன்னா வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுறது. இந்த 25,000 நாய் டார்கெட் வச்சாதான் குறைந்தபட்சமாக நம்மளால் ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த இஷ்யூவை ஷார்ட் அவுட்டே பண்ண முடியும். அவ்வளோ பெரிய தேவை இருக்கும்போது எந்த என்ஜிஓ வந்தாலும் இவங்க அந்த பிரச்சனை, இவங்க அந்த பிரச்சனை. சரிப்பா, நீ என்ன பண்ண, 2014 எக்ஸ்பைரி மெடிசன் வச்சிருந்ததுக்கு நேரடியாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் வச்சிருந்து ஃபைன் கட்டின ஒரு அமைப்பு தான் HIS. அப்போ ஏன் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன்னா, கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒருபோதும் மொனோபொலி அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அனுமதிக்கவே கூடாது. குறிப்பாக இந்த மேனகா காந்தி பேரை சொல்லிக்கிட்டு கூப்பிட்டா மிரட்டினா வச்சா இது பண்ணுறாங்கன்னா இதை அக்செப்டே பண்ணாதீங்க. இங்கே எல்லார் மேலேயும் அலிகேஷன்ஸ் இருக்குது, மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த மக்களுக்கான நடவடிக்கை என்ன? கோயம்புத்தூர் மாநகராட்சியானவர்களுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, வெளிப்படையாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் ஒரு என்ஜிஓ மினிமம் குறைந்தது 6,000 நாய்க்கு பண்ணால் தான் நீங்கள் இருக்கணும், இல்லை வெளியே போங்கன்னு சொல்லுங்கள். 12 வருஷமாக வருஷத்துக்கு 1,500 நாய் 2,000 நாய் மட்டுமே பண்ணிக்கிட்டு காசு வாங்கிட்டே தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு என்ஜிஓ நேற்று வந்து இந்த 2 அமைப்புகள் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் சொல்றேன், இந்த 2 அமைப்புகள் 1.5 வருஷம் கூட முழுசா முடியாத அமைப்புகள் வந்து பண்ண வேலையை அவங்க பண்ணாங்களா? ஸ்டெரிலைசேஷனா? கிடையாது. ஏன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு மக்களுக்கு தேவை ரிசல்ட், ஆட்கள் வேணும். இங்கே ஒரு பெரிய டீமே போட்டு செய்யலாம், இல்லைன்னா என்ஜிஓ பூரா விரட்டிட்டு கூட டாக்டர்ஸை போட்டு கூட செய்யுங்க. ப்ரைவேட்டாக யூ கேன் ஹையர் த டாக்டர்ஸ். எத்தனையோ வெட்டினரிஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் ஹையர் பண்ணுங்க. மேன் பவர் ஆல்ரெடி கார்பரேஷனில் இருக்குது, அவங்கள வந்து டாக் கேச்சிங்க்கு அலோவ் பண்ணலாம். அலோவ் பண்ணி இப்போ அந்த நியூ ரூலில் வந்து 1650 200 rupees per டாக் வந்து டாக் கேச்சஸ்க்கு வந்து கொடுக்கணுன்னே ரூல் சொல்லுது. நம்ம டைரெக்டாகவே கார்பரேஷன் அவங்க 200 கொடுத்து கூட ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணலாம். இது எதையுமே நாங்கள் வந்து செய்ய விட மாட்டோம். கேட்டால் அனிமல் வெல்ஃபேர், இட்ஸ் நாட் அனிமல் வெல்ஃபேர், இட்ஸ் அ பிஸ்னஸ். அனிமல் வெல்ஃபேர் பண்ணுறவங்க அவங்கவுங்க ஷெல்டரில் வச்சு பண்ணிக்கங்க, அவங்கவுங்க வீட்டில் வச்சு பண்ணிக்கங்க, எங்கே வேணாலும் ஓரமாக எடுத்து போய் பண்ணிங்க. தெருநாய்கள் கருத்தடை மையம் தெருநாய்கள் கருத்தடை மையமாக தான் இருக்கணுங்க. அது இதர பயன்பாடுகளுக்கு ஒருபோதும் பயன்படக்கூடாது. ஆக இதை வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை வந்து எடுத்து கோயமாநகராட்சி வந்து இதை இது பண்ணும். இன்னொன்று மீனாலோகம் மேடம், அவங்க எதுக்கு இப்படி பேசுறாங்க தெரியல. அதாவது ஸ்டே டாக் கிளைமிங் ஹேவ் காட் 20 டாக்ஸ் டிஸ்பேட் இன்ஸ்ட்ரக்ஷன் மல்டிபிள் டைம்ஸ் என்ஜிஓஸ். மேடம் ஃபிசிக்கலாக சொல்கிறேன், ஒரு ரோடு போடுறதுக்கு சாக்கடை கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எல்லா கவுன்சிலரும் நிற்கிறீங்க, ஏன்னா அங்கே காசு கிடைக்கும். வெளிப்படையாக சொல்கிறேன், நாங்களும் இத்தனை வருஷமாக ஃபீல்டை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தெருநாயை பிடிக்கிறதுக்கு இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு கவுன்சிலருக்கு முடியாது. கூட்டத்தில் மட்டும் பேசுவீங்க, கிரவுண்ட் லெவலில் குறைஞ்ச ஒரு 10லேருந்து 15 கவுன்சிலர் நாங்கள் பார்த்துருப்போம், மற்றபடி யாரையும் பார்த்தது கூட இல்லை. நான் இப்படி கேட்டால் சொல்கிறது இல்லைன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே சானிடரி இன்ஸ்பெக்டர்லேருந்து இங்கே இருக்க SO வரைக்கும் எல்லாம் வந்து இன்டிமேஷன்லாம் கொடுக்காம இல்லை. இது பர்பஸாக சொல்கிறாங்க. இன்னொன்று கவுண்ட்டை சொல்கிறாங்க. கவுண்ட்டு விஷயத்தில் நான் அடித்து சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த SI SO ஒரு 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தான் அந்த கவுண்ட்டு வந்து வருது. கம்பல்சரி யாராவது ஒருத்தர் கார்பரேஷன் அஃபிஷியல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். ஸோ கவுண்ட் விஷயத்தில் நீங்கள் சொன்ன கருத்து முற்றிலும் தவறு. கவுன்சிலர்கள் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தி, அதாவது நான் சொல்கிறேன்ல, காசு வரக்கூடிய விஷயங்களில் செலுத்தக்கூடிய அந்த கவனத்தை கொஞ்சம் இந்த தெருநாய்கள் பிரச்சனைகளில் செலுத்தி அதில் செய்யணும். கார்பரேஷன் வந்து சரியாக செய்யலை. இதான் சொன்னேன்ல, இந்த இஷ்யூ உண்மையிலேயே இங்கே பிரச்சனை வந்து யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் செய்யவும் மாட்டாங்க, செய்கிறவங்கள விடவும் மாட்டாங்கன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே எந்த வேலையும் புதுசாக செய்ய முடியாது. 12 வருஷமாக உட்காந்துருக்கவங்கள விரட்டுங்க, அவங்ககிட்ட ரிசல்ட் வரல. அதை விட்டுட்டு புதுசாக வர்றவங்கள பூரா டார்கெட் பண்ண வேணாம். நான் சொல்லிட்டேன், இந்த
டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் இஷ்யூலேயே நான் தான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன். எல்லார் மேலேயும் இங்கே குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. எஸ் இருக்குது. ஆனால் தெருநாய்கள் பிரச்சனை தீர்வு என்ன? உடனே இவங்களுக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, அவங்கள ஏன் மறுபடியும் கூப்பிட்டீங்க? இது ஒரு ரிப்போர்ட்டோட வேலையே இல்லைங்க. இது ஒருத்தர் அவங்க வரக்கூடாதுன்னு எப்படியாவது தடுத்துட்டுன்னு செட் பண்ணுற வேலை இது. அதனால தான் இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு மறுபடியும் சொல்கிறேன், அதை திரும்ப கொஞ்சம் விசாரிங்க. திஸ் இஸ் நீட் டு பி ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போங்க. ஏன்னா மக்கள் பாதிக்கிற விஷயங்களில் சில நிருபர்கள் குறிப்பிட்டு இந்த தெருநாய்கள் பிரச்சனை சில தன்னார்வ அமைப்புகளுக்கு எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இதுதான் இப்போதைக்கு நடக்குது. கூடிய விரைவில் நாங்கள் ஏற்கனவே சொன்னல, இந்த தெருநாய் விவகாரத்தை உயர்நீதிமன்றத்துக்கு இன்னும் ஏற்கனவே வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளையும் இதை எடுத்துகிட்டு போவோம். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் நிறைய புகாரும் கொடுத்து, இல்லைன்னா அதையும் நீதிமன்றத்துக்கு எடுத்து போகிறதுக்கான முடிவுகளை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே. சிவா, கோவையிலிருந்து.